வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தூத்துக்குடியில் நடந்த ஒரு கூட்டம், அதிமுக கூட்டம், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாட. அதில் வந்து ஆர்பி உதயகுமார் பேசின பேச்சு வந்து ரொம்ப அன்னைக்கு வைரலாக போனச்சு. அதாவது வந்து தாவேகா விஜயை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். அவர் எல்லாத்துக்கும் பதவி கொடுக்குறாரு, ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு ஒரு பதவி, மற்றபடி வந்து சினிமாவில் யாரெல்லாம் அவரோடு பழகினார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசு பதவி, அரசியல் பதவி அல்ல அரசு பதவி கொடுக்குறார், ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி வந்து அவருடைய ஜோதிடருக்கு கூட ஒரு பதவியை கொடுத்தாரு. அது வந்து பலவிதமான சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு அவரும் நீக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் வந்து நடிகை திரிஷாவுக்கும் பதவி கொடுக்கப்படலாம், அதுலேயும் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு கேலித்தனமான ஒரு யாரு கண்டா உண்மையாக கூட இருக்கலாம். ஆமாம், அப்படி ஒரு பேச்சு வந்து பேசியிருந்தார். யார்? அதிமுக ஆர்பி உதயகுமார். சொல்ல முடியாது, நாளைக்கு நடிகை திரிஷா கூட துணை முதல்வராக வர முடியும். அந்த அளவுக்கு தான் தமிழக மக்கள் இருக்கிறாங்க. சினிமா மோகத்தில் அந்த அளவுக்கு தமிழக மக்கள், அதில் குறிப்பாக இந்த சில்லுவாண்டிகள் விசிலடிச்சாங்க குஞ்சுங்க, அந்த 18-19 வயசு அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது, வாழ்க்கையை பற்றியே ஒன்றும் தெரியாது. என்னத்தையோ படிச்சுட்டு அந்த நேரத்தில் இருந்திருப்பானுங்க, +2 முடிச்சிருப்பான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஒரு அதையும் மீறி போனால் காலேஜ் 2 செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிருப்பான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் தாவேகா விஜயே வந்து முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்த நடிகை திரிஷா ஏன் வரக்கூடாது? அதன் அடிப்படையில் ஆர்பி உதயகுமார் அந்த அர்த்தத்தில் பேசுகிறார். அடுத்த திரிஷா கூட முதலமைச்சராக துணை முதல்வராக வர முடியும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுகிறார். அதுக்கு வந்து அன்னைக்கு சில பேர் கண்டனங்கள், சில பேர் ஆதரவு, இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் திரிஷாக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சில அறிக்கையெல்லாம் விட்டாங்க. அதில் குறிப்பாக மதுரை மாவட்ட திரிஷா நற்பணி மன்றம், ஆமாம் அவங்க இருக்கிறாங்க, சார்பாக வந்து ஒரு கண்டன போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க 2 நாளைக்கு முன்னால். அதாவது வந்து திரிஷா சம்பந்தப்பட்ட வகையில் இந்த மாதிரி பேசியது ஆர்பி உதயகுமார் தவறு அப்படிங்கிற மாதிரி மதுரை ஃபுல்லாக போஸ்டர். ஏன்னா அவர் மதுரைக்காரர் தான் ஆர்பி உதயகுமார். அதனால் வந்து மதுரை ஃபுல்லாக அவர் ஏரியா ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டி அவருக்கு எதிரான ஒரு போஸ்டர் அது. அதன் அடிப்படையில் வந்து திரிஷாவும் வந்து தன்னுடைய வருத்தத்தையோ காட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. வருத்தத்தை தெரிவிக்கவில்லை, காட்டத்தை தெரிவித்திருக்க. இன்னும் சொல்லப்போனால் எதை அதில் காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. அவருடைய பதிவெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு ரொம்ப முதிர்வுத்தனம்னு சொல்ல முடியாது, ஆமாம் ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாகவும் புரிந்து கொள்ள முடியாமலும் அந்த மாதிரி ஒரு பதிவு போடுவார். ஆமாம், நாய்கள் வந்து மனிதர்களை நேசிக்கின்றன, நானும் நாயை நேசிக்கின்றேன் அப்படின்பாரு. அப்புறம் திடீர்னு என்னால் முடியும், நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன்னு சொல்லிவிட்டு வேறு விதமான ஒரு கருத்தில் போடுவார். இந்த மாதிரி பலவிதமாக அவருடைய பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இந்த ஆர்பி உதயகுமார் பேசிய வகையில். என்னன்னா, இந்த வயதில் நாடகம் ஆடுவது அசிங்கமானது, சென்று சம்பாதித்து நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள். அதான் ஒன்றுமே புரியல. அவர் சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கிறார். அதிமுகவில் சம்பாதிக்காத ஒரு விஷயம் கிடையாது. மந்திரியாக இருந்தப்போ நிறைய சம்பாதிச்சிருப்பார், ஒன்றும் பிரச்சனை. எம்எல்ஏ எத்தனையோ வந்தாச்சு, சம்பாதிச்சிருப்பார். அவர் ஒன்றும் ஏழ்மையான ஆள் கிடையாது. ஆனால் இவர் போட்டிருக்காருனா, நடிகை திரிஷா சென்று சம்பாதித்து நிம்மதியை தேடுங்கள் போட்டுட்டு இந்த வயதில் நாடகம் ஆடுவது அசிங்கமானது. அதுதான் ஒன்றும் புரியல. நாடகமாக அவர் போடலையே, அவர் ஓப்பன் டாக்காக தான் பேசுகிறார். ஆமாம், அடுத்து வந்து திரிஷாவுக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனையோ பேர் கொடுக்குறாரு. யார்? விஜய். ஆமாம், தன்னுடைய சினிமா நண்பர்களுக்கு கொடுக்குறாரு, சினிமா தயாரிப்பாளருக்கு கொடுக்குறாரு, தன்னுடைய படத்தை டைரக்ஷன் பண்ணாளுக்கு கொடுக்குறாரு, டான்ஸருக்கு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, நண்பர்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி நடிகை திரிஷாவுக்கும் கொடுப்பாரு.
கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடாக, மற்றபடி வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக, நம்ம நம்பிக்கையின் வெளிப்பாடாக, சந்தேகம் சொல்ல முடியாது, நம்பிக்கையின் வெளிப்பாடாக சொல்கிறார். அதுக்கு வந்து இது இந்த வயதில் நாடகம் ஆடுவது அசிங்கமானது அப்படின்னா இது என்ன கருத்து? உண்மை புரியல. அவர் நாடகமெல்லாம் ஆட கிடையாது, ஓப்பன் டாக்காகவே சொல்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில் ஓப்பன் டாக்காக பேசுகிறார். இந்த வயதில் நாடகம் ஆடும் அசிங்கமானது அதுக்கு வந்து பதிவு போட்டிருக்கார் திரிசா. அது ஒன்றுமே புரியல. நாடகமெல்லாம் கிடையாது, உண்மையாக தான் சொல்லியிருக்கிறார். நாடகம் ஆடுவதுன்னு அப்புறம் வேறு விதமான ஒரு கருத்து இதில் வரக்கூடாது. நாடகம் ஆடுவது என்ன? அது ஆர்பி உதயகுமாரால் முடியாதா அப்படிங்கிற கேள்வியில் அதில் இருக்குது. நேரடியாவா ஏன் நாடகம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த வயதில் அப்படின்னு சேர்த்துருக்காரு. நேரடியாவா நாடகம் ஆடாத அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த வயதில் அப்படிங்கிறப்ப வயதை குறிப்பிடக்கூடிய சமயத்தில் இவர் வந்து வயதை வந்து ஒரு பஞ்சு பண்ணுறாரு. அப்போ அந்த வயது வந்து அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்க இல்லை தடுதலாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் உன்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சம்பாதித்து நிம்மதியை தேடுங்க. போய் சம்பாதின்னு சொல்லலாம், மற்றபடி வேறு வேலையை பாருன்னு சொல்லலாம். நிம்மதியை தேடுங்கள் அப்படின்னா அப்புறம் உன்னால் எனக்கு நிம்மதி கொடுக்க முடியாது, என்னால் உனக்கு நிம்மதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் இந்த வார்த்தை போகுது. நல்லா புரிஞ்சுக்க. சென்று சம்பாதித்து நிம்மதியை தேடுங்கள். புரியல. அவர்கிட்ட போய் சம்பாதிக்கிற பேசக்கூடிய அளவுக்கு திரிசாவுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவர்லாம் பல கோடி வச்சுருப்பார், பினாமி ஏகப்பட்ட பேர் வச்சுருப்பாரு. மற்றபடி வந்து பினாமியாவே ஏகப்பட்ட பேர் வச்சுருப்பார். அது ஒன்று இருக்குது. ஆமாம், அதிமுகவில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், மதுரை பிரமுகர் அவர். மற்றபடி வந்து நிம்மதியை தேடுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு அது ஏதோ வேறு விதமான ஒரு அர்த்தத்தின் வெளிப்பாடு. மற்றபடி சம்பாதித்த அப்படிங்கிறது நம்ம வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த வயதில் நாடகம் அசிங்கமானதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. டக்குன்னு சொல்லியிருக்கலாம், அவரை மாதிரியே நடிகை திரிசாவுக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம். ஆமாம், அதுக்கு வந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க உங்கள் இதில், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படிங்கிறப்ப பளிச்சுன்னு மக்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஒரு வேறு விதமான சொல்லக்கூடிய சமயத்தில் ஒருவேளை வயசான ஆளா நாடகம் ஆடுகின்றாய், ஒன்றும் முன்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அர்த்தம் போகுது. சம்பாதித்து நிம்மதியை தேடு என்ன, மற்றபடி வந்து பெண் நிம்மதி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அதில் உட்காருது. தேவையில்லாமல் பெண்களிடம் சீண்டாதே. ஏன்னா அவர் பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக நெத்தி இவ்வளோ வலுவலுன்னு இருக்கும், ஃபுல்லாக நல்ல தின்னூரை எடுத்து அப்பி இப்படி அப்படியே இந்த யானை முகம் மாதிரியே அவரது இருக்கும். ஆர்பி உதயகுமார் அதிமுக ஃபுல்லாக விபூதி அடிச்சுட்டு தான் வருவார், ஃபுல்லாக அடிப்பார். அதன் அடிப்படையில் வந்து ஏன் உனக்கு நீ சாமியார் மாதிரி இருக்கிற, நீ எதுக்கு பெண் நிம்மதியை தேடுற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாரா, இல்லை ஆர்பி உதயகுமாரால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா? ஒன்றுமே புரியல. பொதுவாக நடிகை திரிசாவினுடைய ஒரு பதிவு என்னெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒரு சைக்கோத்தனமாக, மற்றபடி வந்து ஏதோ ஏதோ ஒன்று சொல்கிறார், ஆனால் தெளிவாக சொல்லவில்லை அப்படி தான் சொல்ல முடியும். மற்றபடி ஆர்பி உதயகுமார் இதற்கெல்லாம் என்ன ஒரு பதில் சொல்ல போகிறார் என்பதையெல்லாம் விட அவருடைய அனுபவத்தில் இதெல்லாம் வந்து ஜுஜுபி. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.